ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். இதில் இந்த வீடியோவில் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2க்கான ஃபார்முலாஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு யூனிட் 1 டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸ். இதில் லார்ஜ் சாம்பிள்ஸ், ஸ்மால் சாம்பிள்ஸ் அண்ட் கை ஸ்கொயர் டெஸ்ட், இது மூணுக்கான ஃபார்முலா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லார்ஜ் சாம்பிள்ஸ். லார்ஜ் சாம்பிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n greater than 30, அதாவது n வேல்யூ greater than 30 இருந்ததுன்னா அது லார்ஜ் சாம்பிள்ஸ். இதே n வேல்யூ லெஸ் தென் 30 இருந்தது அப்படின்னா அது வந்து ஸ்மால் சாம்பிள்ஸ். இப்போ n greater than 30 லார்ஜ் சாம்பிள்ஸோட ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். இதில் 4 டைப்ஸ் இருக்குது. இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் மீன், அதாவது மீன் வேல்யூ ஒரே ஒரு மீன் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான ஃபார்முலா z equal to x bar minus mu divided by s by root n. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லார்ஜ் சாம்பிள்லேயே டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன்ஸ். இது வந்து சிங்கிள் மீன், இது வந்து மீன் வேல்யூ 2 மீன் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதேமாதிரி n வேல்யூவும் 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் 2 வேல்யூவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா z equal to x1 bar minus x2 bar divided by root of s1 square by n1 plus s2 square divided by n2. இது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ப்ரப்போர்ஷன். இப்போ இதில் சிங்கிள் மீன் பார்த்தீங்க, டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன் பார்த்தீங்க, அடுத்தது சிங்கிள் ப்ரப்போர்ஷன், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷன். இப்போ சிங்கிள் ப்ரப்போர்ஷன் அப்படின்னா இப்போ n ஸ்மால் p அண்ட் கேபிட்டல் P வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ஃபார்முலா இது. இதில் pனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x பை ஸ்மால் n அண்ட் qனா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் கேபிட்டல் P. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இது தெரிஞ்சால் தான் ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணி, இப்போ இங்கே Q வேல்யூ இருக்குது, Q கொடுத்துருக்க மாட்டாங்க, அப்போ Q எப்படி நம்ம போடணும், இப்போ P வேல்யூ நம்மளுக்கு தெரியும், அப்போது 1 மைனஸ் P பண்ணிங்கன்னா Q கிடைக்கும். அப்போ Qவோட வேல்யூ எடுத்து இங்கே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷன். இப்போ ப்ரப்போர்ஷன்லேயே டிஃப்ரென்ஸ் வேல்யூ, அதாவது 2 ப்ரப்போர்ஷன் 2 n வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான ஃபார்முலா வந்துட்டு இது. இதில் கேபிட்டல் P என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n1 P1 ப்ளஸ் n2 P2 டிவைடட் பை n1 ப்ளஸ் n2. இதில் n1 வேல்யூவும் p1 வேல்யூ ஸ்மால் p1 ஸ்மால் p2 n1 n2 வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுலேருந்து கேபிட்டல் P ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் கேபிட்டல் P என்னன்னு தெரிஞ்சுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி Q வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அந்த வேல்யூஸை இங்கே என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணோன்னா தட் இஸ் த ஆன்சர். ஸோ இப்போ இந்த 4 டைப்ஸ் தான் நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லார்ஜ் சாம்பிள் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸாக பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் இதில் டேபிள் வேல்யூ அப்ளை பண்ணுவோம். அந்த டேபிள் வேல்யூ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், கிரிட்டிக்கல் வேல்யூஸ். இதில் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருப்பாங்க 1%, 5%, 10%. மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது 1% அண்ட் 5% தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் 2 tailed 1 tail டெஸ்ட், இது ரெண்டுக்கான ஃபார்முலா. இந்த டேபிள் வேல்யூவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டுமே. இதில் 2 tailed 1 tailed ரெண்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த 2 tailed அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைப்போதசிஸ் எடுப்பீங்க, H0 H1 அந்த மாதிரி ஹைப்போதசிஸ் எடுப்பீங்க. H0 இது வந்து மியூ, இது வந்து இது எடுக்கும் போது எப்படின்னா மியூ ஈக்குவல் டு மியூ நாட், மியூ நாட் ஈக்குவல் டு மியூ நாட், இந்த மாதிரி நீங்கள் எடுப்பீங்க. ஹைப்போதசிஸ் எடுப்பீங்க, நல் ஹைப்போதசிஸ் அண்ட் அல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் எடுப்பீங்க. அப்போ எடுக்கும்போது மியூ நாட் ஈக்குவல் டு மியூ 2வாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னது 2 tailed டெஸ்ட். இதுவே மியூவோட வேல்யூ கிரேட்டர் தென் மியூ நாட் ஆர் மியூ லெஸ் தென் மியூ நாட், இந்த மாதிரி 2 வேல்யூ கிரேட்டர் தென்னாவோ இல்லை லெஸ் தென்னாவோ இருந்ததுன்னா அது வந்து 1 tailed டெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ நல் ஹைப்போதசிஸ், அல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த அல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் எடுக்கும்போது மியூவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு மியூ நாட்டாக இருந்ததுன்னா தட் இஸ் 2 tailed டெஸ்ட். இன்கேஸ் அது கிரேட்டர் தெனாவோ இல்லை லெஸ் தெனாவோ இருந்ததுன்னா அது 1 tailed டெஸ்ட். அப்போது 2 tailed டெஸ்ட்டில் இன்கேஸ் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 1% கேட்குறாங்கன்னா அதுக்கான வேல்யூ, 5% கேட்டாங்கன்னா அதுக்கான வேல்யூ. இப்போது 1 tailed இருந்தது அப்படின்னா அதில் 1% அண்ட் 5%க்கான வேல்யூஸ், இந்த வேல்யூஸ் எடுத்து போட்டோன்னா நம்மளுக்கான ஃபைனல் ஆன்சர். இது வந்து ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு தெரியும் என்னென்ன. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டேபிளில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ராப்ளம்ஸில் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து லார்ஜ் சாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்மால் சாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்மால் சாம்பிள்ஸ் பார்க்குறோம். ஸோ ஸ்மால் சாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா n less than 30. ஸோ என்னோட வேல்யூ less than 30 இருந்ததுன்னா இந்த சேம் அதே மாதிரி தான் சிங்கிள் மீன் பார்க்க போகிறீங்க. சிங்கிள் மீனுக்கான ஃபார்முலா அங்கே லார்ஜ் சாம்பிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் z ஈக்குவல் டு அப்படின்னு போடுவீங்க.
எல்லா டெஸ்ட்லேயுமே இந்த லார்ஜ் சாம்பிளில் இருக்கக்கூடிய 4 டைப்லேயுமே இசட் ஈக்குவல் டு ஃபார்முலா. பட் ஸ்மால் சாம்பிள்ஸில் போடும்போது உங்களுக்கு அதில் டி டெஸ்ட் அண்ட் எஃப் டெஸ்ட்டில் போடுவீங்க. இதில் ஃபஸ்ட்டு சிங்கிள் மீன் இருந்தது அப்படின்னா டி ஈக்குவல் டு அதுக்கான ஃபார்முலா. இதில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சிங்கிள் மீனில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஈக்குவல் டு n-1 இதுதான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன்ஸ், ஸ்மால் சாம்பிள்ஸில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீனுக்கான ஃபார்முலா. இதில் எஸ் ஸ்கொயர் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த எஸ் ஸ்கொயர்னால் என்ன அப்படின்றதுக்கான ஃபார்முலாவும் இங்கே இருக்குது. இதில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n1 + n2 - 2 இதுதான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இல்லை எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா எஃபோட வேல்யூ ஃபார்முலா எஃப் ஈக்குவல் டு s1 ஸ்கொயர் டிவைடட் பை s2 ஸ்கொயர். இந்த s1 ஸ்கொயர் என்ன, s2 ஸ்கொயர் என்ன அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா தான் இங்கே கொடுத்துருக்கேன். s1 ஸ்கொயர்னால் என்ன, ஸ்மால் s1 ஸ்மால் s1 ஸ்கொயர் ஸ்மால் n1 ஸ்மால் s1 ஸ்கொயர் டிவைடட் பை n1 - 2 அதே n1 - 1. அதே மாதிரி s2 ஸ்கொயர் எடுக்கிறீங்கன்னா n2 s2 ஸ்கொயர் டிவைடட் பை n2 - 1. இது வந்து s1 ஸ்கொயர் s2 ஸ்கொயர். இது ரெண்டும் இங்கே வேல்யூஸ் பார்க்குறீங்க. s1 வந்து கிரேட்டர் தேன் s2வாக இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா. இப்போ s2 ஸ்கொயர் கிரேட்டர் தேன் s1 ஸ்கொயராக இருந்தால் இந்த ஃபார்முலா. இதுக்கான டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n1 - 1 இன்டூ n2 - 1 இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இவ்வளோ தான் லார்ஜ் சாம்பிள் அண்ட் ஸ்மால் சாம்பிளில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் இது தான். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கை ஸ்கொயர் டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ கை ஸ்கொயர் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். இதில் கை ஸ்கொயர் டெஸ்ட்டில் சிங்கிள் வேரியன்ட்ஸ்னால் அதுக்கான ஃபார்முலா கை ஸ்கொயர் ஈக்குவல் டு n(s) ஸ்கொயர் டிவைடட் பை சிக்மா ஸ்கொயர். அண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா n-1. அண்ட் இதுலேயே கை ஸ்கொயர் டெஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது தான். ஸோ கை ஸ்கொயர் டெஸ்ட்டில் குட்னஸ் ஆஃப் ஃபிட் இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். இதில் ஓ அண்ட் இ கிவன், அதாவது ஓவும் இயும் கொடுத்துட்டாங்க. அப்சர்வ்டு ஃப்ரீக்குவென்சி ஓனா, ஈனா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவென்சி. ஸோ இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ கை ஸ்கொயர் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஓ மைனஸ் இ டிவைடட் பை இ த ஹோல் ஸ்கொயர். இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இதுக்கான டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் கேட்டிருக்காங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் n-1. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் கேட்டிருக்காங்கன்னா அதுக்கான டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் n-2. இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ கொஷினில் நல்லா நோட் பண்ணுங்கள். டைரெக்டாக ஓவும் ஈயும் கொடுத்துட்டாங்கன்னா ஓ டேபிள் போடும்போது ஓ போடுவீங்க, அடுத்து இ போடுவீங்க, அடுத்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சமேஷன் போட்டுருவீங்க டேபிள் வேல்யூ. பட் உங்களுக்கு பைனாமியல்லையோ இல்லை பாய்சான்லேயோ கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான ஃபார்முலா, பைனாமியல் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா, பாய்சானில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா. இதில் இருக்கிற லேம்டானா என்னன்றதுக்கான ஃபார்முலா தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் என்னது கை ஸ்கொயர் டெஸ்ட்டில் நீங்கள் மெயினாக படிக்கக்கூடிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா சமேஷன் ஓ மைனஸ் இதுதான் மெயின் ஃபார்முலா. இதில் பைனாமியல் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபார்முலாவை நீ படிச்சிருக்கணும். அதே மாதிரி பாய்சானில் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ இது ரெண்டுமே நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா இண்டிபெண்ட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். இதில் இருக்க கை ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுக்கான ஃபார்முலா இது. இதுக்கான டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் r-1 இன்ட்டு s-1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பைனாமியலில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் n-1, பாய்சானில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் n-2 அண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் r-1 இன்ட்டு s-1. இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். லார்ஜ் சாம்பிள்ஸ், ஸ்மால் சாம்பிள்ஸ், கை ஸ்கொயர் டெஸ்ட், இந்த 3 தான் நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்துருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு யூனிட் 2 பார்க்கலாம். யூனிட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதாவது ஈஸியான ஒரு யூனிட் இது தான். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ்எஸ்சினா என்ன, எஸ்எஸ்ஆர் இதுக்கான அப்ரிவேஷன்ஸ் இதில் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம இங்கே போட்டுடலாம். எஸ்எஸ்சினா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் காலம்ஸ். எஸ்எஸ்ஆர்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் ரோஸ். அடுத்தது எஸ்எஸ்கே ஆர் எஸ்எஸ்டி. எஸ்எஸ்கே ஆர் எஸ்எஸ்டி அப்படின்னா என்னென்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் ட்ரீட்மெண்ட்ஸ்.
அதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் அது இதில் கே கொடுத்துருந்தாலும் சரி இல்லை டி கொடுத்துருந்தாலும் அது ட்ரீட்மெண்ட் தான் மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? அடுத்தது எஸ்எஸ்இ. எஸ்எஸ்இனா என்னென்னு பார்த்தீங்கன்னா எரர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். அந்த எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய இதுதான் வேல்யூஸ் தான் என்னென்னா எஸ்எஸ்இன்றதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம் எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. அடுத்து எம்எஸ்சி. எம்எஸ்சினா மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் காலம்ஸ். எம்எஸ்ஆர்னா என்னென்னா மீன் சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் ரோஸ். அதேமாதிரி எம்எஸ்கேனா என்னென்னா மீன் சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் ட்ரீட்மெண்ட்ஸ். அடுத்து எம்எஸ்இனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வித்தின் காலம்ஸ். அடுத்து என் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். அதில் எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் என்னது என் வேல்யூ. அடுத்தது இதுக்கான டேபிள். இப்போது நம்ம டேபிள் மொத்தமாக நம்ம 3 டாபிக்ஸ் தான் பார்த்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்டு பிளாக், இது ஒரு டாபிக் பார்த்துருப்போம். அடுத்தது ரேண்டமைஸ்டு பிளாக் டிசைன் ஒரு டாபிக் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து லாட்டின் ஸ்கொயர் பார்த்துருப்போம். நம்ம இதுக்கு 3க்கான ஒரு டேபிள் மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுதான் ஃபார்முலாவும் கூட. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்டு பிளாக், அதாவது சிஆர்டி, 1/1 நம்ம இதை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ 1/1 சரி, சிஆர்டி அதாவது கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்டு பிளாக்னாலும் சேம் தான். ஸோ இதுக்கான டேபிள் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் தான் இம்பார்ட்டண்ட். டேபிளில் வந்து நல்லா கரெக்டாக போட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன். இப்போது இன்கேஸ் இதில் காலம் கொடுத்துருக்காங்க இல்லை ரோஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிட்வீன் காலம்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது எரர். இப்போ இன்கேஸ் காலமில் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிட்வீன் காலம்ஸ் அண்ட் எரர். அடுத்தது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் என்ன போட்டிருக்கோம், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் காலம்ஸ். அடுத்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் எரர்ஸ். இதுக்கான டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C-1. இங்கே வந்து எரருக்கு N-C. அதே மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்னால் இதில் காலம்னா MSC. MSC ஈக்குவல் டு SSC டிவைடட் பை C-1. அண்ட் MSE அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா SSE டிவைடட் பை N-C. அதாவது என்னென்னா MSCனா இந்த SSC டிவைடட் பை C-1. அடுத்து MSEனா SSE டிவைடட் பை N-C. இதுதான் மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். அடுத்தது இங்கே என்ன பார்க்குறோன்னா வேரியன்ஸ் ரேஷியோ பார்க்குறோம். வேரியன்ஸ் ரேஷியோ இப்போ இங்கே காலமில் தான் கொடுத்துருக்காங்க, அதனால இங்கே என்ன பண்ணுறோம் FCன்னு போட்டுக்கிறீங்க. தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ MSC டிவைடட் பை MSE, அதாவது MSC டிவைடட் பை MSE which is greater than 1 if அது எப்போ அப்படின்னா MSCயோட வேல்யூ MSE வேல்யூவை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் MSC டிவைடட் பை MSE அப்படின்னு போடுவோம். ஓகேவா? அதே மாதிரி இப்போது MSEயோட வேல்யூ அதிகமாகவும் MSCயோட வேல்யூ கம்மியாகவும் இருந்தால் MSE டிவைடட் பை MSCன்னு போடுவோம். அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். which is greater than 1. இதில் ரெண்டில் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது MSC அதிகமாக இருந்து MSE கம்மியாக இருக்குது அப்படின்னா MSC பை MSE இது. ஆர் இந்த வேல்யூ அதிகமாக இருக்குது இந்த வேல்யூ கம்மியாக இருக்குன்னா இது எடுக்க போகிறோம். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்க போகிறோம். இது வேரியன்ஸ் ரேஷியோ. அடுத்தது டேபிள் வேல்யூ. டேபிள் வேல்யூ 5% லெவல் 1% லெவல் அது இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ 5% லெவல்னால் நம்ம என்ன எடுக்கிறோன்னா இப்போ நம்ம இங்கே MSE கிரேட்டர் தேன் MSEன்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே வேல்யூ பாருங்கள் MSE கிரேட்டர் தேன் MSC அப்படின்னா FC இந்த டேபிள் வேல்யூ எப்படி எடுக்குன்னா N-C, C-1. N-C, C-1. இப்போ இதே MSCயோட வேல்யூ அதிகமாகவும் MSE கம்மியாகவும் இருக்குன்னா அப்போது FC எப்படி எடுக்கிறீங்க C-1, N-C. வேல்யூஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகேவா? நான் இங்கே ஆக்சுவலி இது மேலேயும் இது கீழேயும் போட்டிருக்கணும், நான் மாற்றி போட்டுட்டேன். நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. அதாவது என்னென்னா MSCயோட வேல்யூ அதிகமாகவும் MSEயோட வேல்யூ கம்மியாகவும் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு MSC அதிகமாக இருக்கா, ஸோ C-1, MSE கம்மியாக இருக்கா, அடுத்தது N-C. இந்த ரெண்டு வேல்யூவும் போட்டு இது ரெண்டுலேருந்து தான் டேபிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து 1/ANOVAவில் இருக்கக்கூடிய காலம்ஸ். த சேம் திங் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரோக்கு போட போகிறோம். இப்போ இந்த பிளேஸில் காலம் இருக்குது, இங்கே ரோ இருந்ததுன்னா இங்கே என்ன வரும் SSR, இங்கே R-1, இங்கே R-1, இங்கே
ஆர், அதேமாதிரி இங்கே ஆர், எங்கெல்லாம் சி இருக்கோ அங்கே எல்லாம் ஆர் போடுவோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் வே அனோவாவில் பிட்வீன் காலம்ஸோ இல்லை பிட்வீன் ரோஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று எஸ்எஸ்சி இருக்கும், இல்லைனா எஸ்எஸ்ஆர் இருக்கும், அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அடுத்தது டூ வே அனோவா. டூ வே அனோவா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டமைஸ்டு பிளாக் டிசைன். அவங்க டூ வே அனோவான்னு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா ரேண்டமைஸ்டு பிளாக் டிசைன், அதாவது ஆர்பிடி, இந்த மாதிரி ஷார்ட்டாகவும் கொடுப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்பிடி இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அது டூ வே அனோவா. டூ வே அனோவானா என்ன? இப்போ ஒன் வே அனோவானா ஒன்று காலம் போட்டோம், இல்லைனா ரோ போட்டிங்க. இப்போ டூ வே அனோவானா ரெண்டுமே வரும், பிட்வீன் காலம்ஸ், பிட்வீன் ரோஸ். இப்போ எஸ்எஸ்சியும் வரும், எஸ்எஸ்ஆரும் வரும். எரர் சேம் அதே தான், உங்களுக்கு ஒரே ஒரு எரர் தான் இருக்கும். அதே மாதிரி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தீங்க அப்படின்னா C-1, காலம்னா C-1, ரோனா R-1. ஃபைனலாக எரருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம், R-1, C-1, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா இது ஆர்டர் சேஞ்ச் ஆகி கூட இருக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. C-1 இன்ட்டு R-1 கூட போடலாம். ஸோ இதுதான் என்னது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் SSE. The same thing means sum of squares, MSC, MSR, MSE. இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா MSCக்கு அதே தான், SSC by C-1. MSRனா SSR divided by R-1. MSEனா என்ன பார்த்தீங்கன்னா SSE divided by R-1 into C-1. அடுத்தது வேரியன்ஸ் ரேஷியோ பார்க்குறோம். வேரியன்ஸ் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன இருக்குது? FC, காலம்னா FC போடுறீங்க. அதே மாதிரி தான் MSCயோட வேல்யூ அதிகமாக இருக்குது, ஈயோட வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னா இது மேலேயும் இது கீழேயும் வரும், MSC divided by MSEன்னு வரும். இன்கேஸ் இன்டர்சேஞ்சாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி போட்டுக்கோங்க வேல்யூஸை. அதேமாதிரி FR, அதேமாதிரி ரோலையும் அதே மாதிரி தான். இப்போ MSR வேல்யூ அதிகமாக இருக்குது, இந்த வேல்யூ கம்மியாக இருக்குன்னா MSR தான் மேலே இருக்கணும், கம்மியாக இருக்க வேல்யூ தான் கீழே இருக்கணும், which is greater than 1. இதுக்கான டேபிள் வேல்யூ சேம், நம்ம என்ன ஒன் வேலை சொன்னோமோ அதே தான். இப்போ MSC தான் அதிகமாக இருக்குன்னா என்ன பண்ணுறீங்க? C-1, R-1, சாரி C-1, R-1 into C-1. ஏன்னா என்ன பண்ணுறோம், காலமில் எடுக்கும்போது காலம் எரர், இதுக்கான வேல்யூஸ் தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது காலம் அதிகமாக இருக்குன்னா C-1, எரரோட வேல்யூ R-1 into C-1. இன்கேஸ் MSE greater than MSR, அப்போது ஈயோட வேல்யூ அதிகமாக இருக்குது, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு R-1 into C-1, அடுத்தது என்ன போடுறீங்க? R-1. ஓகேவா? ஏன்னா இங்கே R போட்டிருக்கோம், அதனால் R-1. இப்போ இன்கேஸ் சியாக இருந்ததுன்னா C-1. ஓகேவா? ஸோ இப்போது நல்லா கிளியராக நான் சொல்கிறேன், பிட்வீன் காலம்ஸ், பிட்வீன் ரோஸ் எரர், இல்லை SSC, SSR, SSE போடுறீங்க. காலம்னா C-1, ரோனா R-1, ஈல வரும்போது ரெண்டுமே மல்டிபிள் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது MSC, MSR, MSE மூணுமே போட்டுக்கிறீங்க. SSC divided by C-1, அடுத்தது SSR divided by R-1, அடுத்து SSE divided by R-1 into C-1. வேரியன்ஸ் ரேஷியோ அதே தான், MSCயோட வேல்யூ அதிகமாக இருக்குன்னா this one divided by MSE. அதே மாதிரி MSRோட வேல்யூ அதிகமாக இருக்குன்னா MSR divided by MSE. இன்கேஸ் MSRோட வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன போடுவீங்க? MSE divided by MSR, இந்த மாதிரி போடணும். ஈயோட வேல்யூ அதிகமாகவும் ஆரோட வேல்யூ கம்மியாகவும் இருக்குது அப்படின்னா MSE மேலேயும் கீழே MSRும் போடணும். ஓகேவா? அதுக்கான டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது சியில் இங்கே காலமில் MSC greater than MSEயாக இருக்குது, அப்போது ஃபஸ்ட்டு காலம் தான் அதிகமாக இருக்குது, ஸோ அதனோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் C-1, MSEயோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் R-1 into C-1, அப்போ ரெண்டு வேல்யூ. இன்கேஸ் இதனோட வேல்யூ 2ஆக இருக்குது, இதனோட வேல்யூ 1ஆக இருக்குது, அப்போது என்ன பண்ணுவீங்க? 2, 1. ஓகேவா? அதே மாதிரி இங்கே இப்போ ஆரோட வேல்யூ வந்துட்டு 1ஆக இருக்குது, ஈயோட வேல்யூ வந்துட்டு 2ஆக இருக்குது, அப்போ என்ன போடுவீங்க? அதாவது இங்கே ஆரோட வேல்யூ வந்துட்டு 1ஆக இருக்குது, R-1 into C-1 வேல்யூ 2ஆக இருக்குது அப்படின்னா என்ன போடுவீங்க? ஃபஸ்ட்டு 2, 1. சரியா? இது நல்லா கிளியராக நீங்கள் பார்த்துக்கோங்க என்னன்றது, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இதே தான் அடுத்தது லாட்டின் ஸ்கொயர் பார்க்க போகிறோம். ஸோ லாட்டின் ஸ்கொயரில் பார்த்தீங்க அப்படின்னா LSD லாட்டின் ஸ்கொயர். லாட்டின் அங்கே பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஒன் வே அனோவாவில் SSC மட்டும் பார்த்தோம், இல்லைனா SSR மட்டும் பார்த்துருப்போம். டூ வே அனோவாவில் பார்த்தீங்கன்னா
எஸ்எஸ்சி எஸ்எஸ்ஆர் ரெண்டுமே பார்த்தோம். லாட்டின் ஸ்கொயரில் எக்ஸ்ட்ரா ஒன்று வரும், என்னென்னா ட்ரீட்மெண்ட்ஸ் எஸ்எஸ்கே, அவ்வளோதான். எஸ்எஸ்சி எஸ்எஸ்ஆர் எஸ்எஸ்கே அண்ட் எரர் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்இ. இப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தீங்க அப்படின்னா K-1 K-1 அங்கே வந்து பார்த்தீங்கன்னா C-1 R-1 இருந்திருக்கும் காலம்க்கோ ரோக்கோ. பட் இங்கே எல்லாத்துக்குமே காமன் தான் K-1 K-1 K-1. ஃபைனலாக எரருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா K-1 இன்ட்டு K-2 இருக்கும். இப்போ இதில் மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் கண்ணு. அது ஏதோ என்னென்னா எம்எஸ்சினா என்ன எஸ்எஸ்சி டிவைடட் பை K-1 அண்ட் எம்எஸ்ஆர்னா எஸ்எஸ்ஆர் டிவைடட் பை K-1 எஸ்எஸ்கே டிவைடட் பை K-1னா எம்எஸ்கே. அதேமாதிரி எம்எஸ்கேனா என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்இ டிவைடட் பை எம்எஸ்இனா எஸ்எஸ்இ டிவைடட் பை K-1 இன்ட்டு K-2. அடுத்து இதில் வேரியன்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா எஃப்சினா எம்எஸ்சி டிவைடட் பை எம்எஸ்இ கிரேட்டர் தேன் 1. அதாவது இது எப்போ வரும் அப்படின்னா எம்எஸ்சியோட வேல்யூ கிரேட்டர் தேன் எம்எஸ்இயாக இருந்துச்சு அப்படின்னா, இஃப் எம்எஸ்சி கிரேட்டர் தேன் எம்எஸ்சியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி போடுவீங்க. அதே மாதிரி எம்எஸ்ஆர் அதே மாதிரி எம்எஸ்கே. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேபிள் வேல்யூ சேம் அதே தான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா. இப்போ எம்எஸ்சி கிரேட்டர் தேன் எம்எஸ்சினா எம்எஸ்சியோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னென்னு பாருங்கள் K-1. ஸோ K-1 கமா எம்எஸ்இயோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னென்னு பாருங்கள் K-1 இன்ட்டு K-2. இப்போ K-1 இன்ட்டு K-2 அதே மாதிரி தான் ஒன்றுக்கும் சரியா, எம்எஸ்ஆர் அண்ட் எம்எஸ்கே. ஸோ இப்போது இதில் இந்த லாட்டின் ஸ்கொயரான டேபிள் இது தான். இந்த லாட்டின் ஸ்கொயருக்கான டேபிள் நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா இதுலேயே 1 வே அனோவா என்னென்னு பார்த்துடலாம், 2 வே அனோவா என்னென்னு பார்த்துடலாம், லாட்டின் ஸ்கொயரும் போட்டுடலாம். ஸோ நான் அதுதான் சொன்னேன், செகண்ட் யூனிட்லேருந்து கண்டிப்பாக 16 மார்க் வாங்கிடலாம். எப்படின்னா லாட்டின் ஸ்கொயரை நீங்கள் என்ன பண்ணணும், தரவு பண்ணிக்கணும். வேல்யூஸ் அதே மாதிரி டேபிள் வேல்யூ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றதையும் டேபிள் வச்சு நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமில் போய்ட்டு போட முடியும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் யூனிட் 3, 4, 5க்கான ஃபார்முலாஸ் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.